நேரமும் இந்த வடமதுராபுரி பட்டினத்தை ஆண்டு வரும் கம்சபூபதி உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தது யார்? சுதேவர்தனே. ஆகையால் அவரை பார்த்து வணங்க வேண்டும். குருக்காணிக்கை செலுத்த வந்திருக்கிறோம். ஆமாடா, குருக்காணிக்கை செலுத்த வேண்டும். எங்கிருக்கிறவர்? ஐயா, நல்லா இருக்கியா? இந்த வட்டமத்தாமரையில் இந்த நாட்டிற்கு மன்னனாக திகழ்ந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டேன். அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது. என்னுடைய மாணாக்கன் இந்த நாட்டிற்கு மன்னனாக நினைக்கும் போது 60 வயதாகியும் ஆட்டம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. ஆமா, இவன் யாரு? எனக்கு தெரியல. நாங்க படிக்க சொல்லும் நீ உட்கார சேர்ல ஆணி வச்சனே. அரசாங்கத்தில் குலகுருவாக வரும்போது சட்டி கூட இல்லாத துரு 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 அப்படி ஆட்டின்னு ஓடனே. அமைதி அமைதி சாப்பிடுறதே கிடையாதா? இல்லங்க. ஏன்டா துருமா வச்சு போயிருக்கிறேன். எப்போ புரட்டாசி மாதம் வந்ததோ எல்லாம் சாம்பார் நாளை சாப்பிடறது கிடையாது. வந்து சாப்பிடுற. சரி கம்சா, நீங்க நிற்கலாமா? குருக்கு செலுத்த வேண்டும். கற்றுக் கொடுத்த பொருள் அல்லவா? எத்தனையோ ஆனா கம்சனை போல் குருக்கு மரியாதை கொடுப்பது வேற யாருமே என்றும் இல்லாமல் இன்ற குருவை நாடி தேடி வந்த காரணம் என்னவோ அதை சொல்லத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். நீ அழைத்திருந்தால் அரசவைக்கு நானே வந்திருப்பேன். நாட்டு மன்னர் இந்த ஏழை இந்த வயதான குருவை நாடி வரலாமா? வந்து விட்டாய். என்ன காரணம்? என்ன மரியாதை? என்ன மரியாதை? எத்தனை ஆண்டு காலமாக எங்களது இல்லத்தை நீங்கள் ஆசானாக பணிபுரிந்து வருகிறீர்கள். உண்மைத்தான், பல ஆண்டுகளாக. ஆனால் இதுவரை உங்களுக்கு நான் குரு காணிக்கை செலுத்தவில்லையே. ஆகையால் குரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கேன். இதற்கான இவன் தான் கொடுத்தான் அந்த ஆலோசனையை. இவன் கொடுத்துருப்பான். இவன் நல்ல பையன். மறக்க முடியாதுடா, மறக்கவே முடியாது. கம்சா, இந்த குருக்கு குரு 60 வயசு நாங்க எய்ட்ஸ் வந்துச்சுங்களா? சொல்லுங்க, மருந்து. கம்சா, இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று என்னை நாடி வந்திருக்கின்றார். அப்படியா? இந்த குருக்கு காணிக்க தர வேண்டும் என்று அவளோடு வந்திருக்கின்றான் ஒரு நாட்டு மன்னன், என் மாணாக்கன் கம்ச பூபதி. சரி, நீயே மனம் வந்து கொடுக்கும் பொழுது அதை நான் தலை கூற முடியுமா? நீ எதை கேட்டாலும் எதை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக் கொள்வேன். அதை என்னிடம் வாயால் சொன்னால் எனக்கு நம்பிக்கை பிறக்காது. நம்பிக்கை பிறக்காது. என் கரத்தில் நீங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். என்னது? கம்சன் தரக்கூடிய
குரு காணிக்கை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன். எந்த பொருளை தந்தாலும் அதை தடையின்றி நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் கரத்தில் நீங்க முதலில் சத்தியம் செய்து கொடுத்தால்தான் உன் மீது எனக்கு நம்பிக்கை பிறக்கும். இந்த குரு மீது சந்தேகமா? ஒருவேளை வேண்டாம் என்று உரைத்து விட்டார். இந்த வார்த்தை ஏதோ சூட்சமம் இருக்கிறது. என்ன பண்றது? எது நடக்குமோ அதான் நடக்கும். சார், இந்த குரு மீது சந்தேகமா? சந்தேகம் தான். நான் சத்தியம் செய்து தான் தர வேண்டுமா? நீ எந்த பொருளை தந்தாலும் தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன். அதை தடையின்றி நான் பெற்றுக் கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டுமா? கம்சா, சூரிய சந்திரனோடு அடடடட பாட்டாயா. சூரிய சந்திரனோடு சூரிய சந்திரனோடு சூழ்மாறி சூழ்முடி பிறந்திட்டாலும் ஆரியர் ஓதுகின்ற அருமறை பொய்திட்டாலும் கோரிய பொருளை யானும் வாங்கிட தடையில்லையே கம்சா. சூழ்மாறி பிறந்துட்டாலும் வேதங்கள் ஓதுகின்ற அருமறை வைத்திட்டாலும் இந்த குரு கூறிய வாரம் எப்போதுமே வார்த்தை தவறாது. நீ எந்த பொருளை கொடுத்தாலும் தந்தாலும் பெற்றுக்கொள்ள தம்பி. இருந்தாலும் ஏதோ பொன் பொருளை தருவார் உன் நாட்டு மன்னர் கம்ச பூபதி. அதை மூட்டை கட்டி என் இல்லத்துக்கு அனுப்பிவிடு, நான் வரேன். இருப்பா இருப்பா ஆடாத இருப்பா இருப்பா ராஜா சாமி. இப்போது நான் அந்த குருக்காணியை உன்னிடமே கொடுக்க போகிறேன். இந்த வயதான தம்பி, இந்த வயதான காலத்தில் அந்த பொன் பொருளை நான் எப்படிடா தூக்கி செல்வது? நீங்க ஏன் தூக்கி போறீங்க? ரெடி பண்ணி வைக்கிறோங்க. ரெடி பண்ணி வைக்கிறேன். அமருங்கள் அமருங்கள். நான் உனக்கு தர வேண்டிய குரு காணிக்கை பொன்னல்ல, பொருள் அல்ல, நாடல்ல, நகரம் அல்ல. நான் உனக்கு செலுத்தும் குரு காணிக்கை எனது 2 தங்கமார்களே உனக்கு பொண்ணு கிடைக்காத டோர் போட்டு எனது 2 தங்கமார்கள் திரும்ப காலங்காலமாக புதிய அரசவையில் அரசாங்க குலகுருவாக வாழ வேண்டிய எனக்கு காணிக்காக ஏதோ பொன் பொருள் தருவாய் என்று நினைத்தேனே. தங்கைகளை எனக்கு திருமணம் செய்ய போகிறேன். உனக்கு உடைய தங்கைகள் தேவகி ரோகிணியா என்னுடைய மாணாக்கள். நான் பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த குழந்தையை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? பெற்றெடுத்த மகளாக பாதிக்க வேண்டிய இந்த வசுதேவ உடைய தங்கைகளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? ஐயோ இப்படி ஒரு சஜ திட்டத்தை தீட்டுவாய் என்று நான் நிச்சயமா எதிர்பார்க்கவில்லை. நீ எத்தனை முறை எடுத்து வச்சாலும் உடைய தங்கைகளை என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரை பார்த்து போடா என்று சொல்கிறாய்? எவ்வளவு நேரம் உனக்கு நான் மரியாதை கொடுத்தேன். முடியாது சொல்லக்கூடாது. திருமணம் செய்து கொள்ள முடியாது. திருமணம் செய்து கொள்ள சாவச்சு வேண்டாம் என்று சொல்கிறேன். ஏண்டா சொல்லு மயிலே நான் இறகு போடுமா? விடலாமா? போடுமா? அது நான் தமிழ் மீடியமா படிச்சுக்குது இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சுக்குதா? நம்ம தள்ளித்தான் மயிரை புடுங்கணும். 2 தங்கைகளை கொடுக்க போயிட்டேன். சந்தோஷமா பெற்றுக் கொள்ளலாமே. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலடா இருந்ததுயா? உனக்கு என்னடா துரோகம் செய்து ஆணி வைக்க சொல்ல சின்ன சிறுவயதான் நான் உட்கார இடத்துல ஆணி வச்ச. இப்ப பெரிய ஆணியா வைக்கலாம்னு பாக்குறியாடா? ஏண்டா
ஏன் அழுகுறாரு? அதே ஆட்டம் தான் அங்கேயும் அதே ஆட்டம் தான். இந்தாக்கா. டேய், முடியாதா ஏத்துக்கொள்ள முடியாது. எப்பேற்பட்ட கம்ச பூபதி முடியாதா உடன் பிறந்த தங்கைகளை திருமணம் செய்து பணிந்து கேட்கிறேன் நான். குரு காணிக்கை. முடியாதா முடியாது ஏத்துக்கொள்ள முடியாது. மச்சான் ஏங்கடா வேலையில அப்பதான் மச்சான் அவன் கூட்ட கீச்சா கேட்டப்பா. என்னை பற்றி உனக்கு தெரியாது. இதை பார்த்தால் இந்த தவறாக தூட்டம். இந்த வயதான காலத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் வாழ வேண்டிய வயதில் அவருடைய வாழ்க்கையை நீ அழித்து விடாதடா. என்ன? ஏய், அதே என்ன பண்ணா? சின்ன வயசுல எண்ணங்களை அடிக்கல நாங்க வாங்கல குஸ்தி போட வச்சு மதியானத்து வரைக்கும் ஆணி. இப்போது நான் குரு காணிக்கை உனக்கு தனியாக நான் தருகிறேன். வாங்கி கொள்கிறாயா? ஏன்னாண்டா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாதா? கடைசி முறை எச்சரிக்கிறேன், சொல்வதற்கே. ஏற்றுக்கொள்கிறேன், சொல்லுவேன். ஏய், எத்தனை மணி எடுத்து வந்தாலும் அந்த சின்ன சின்ன குழந்தைகளை என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது முடியாது முடியாது. சத்து பண்ண விடுவதில்லை. நான் தானே போங்கடா. டேய் நாய் கடிக்கும் அப்படி வந்துரு நாய் கடிக்கும். டேய் வரும்போது கால்லாம் இந்த கூப்பிட்டா குலகுருன்னு இப்ப கண்ணு பண்ணி தெரியாத அடிக்கடா பட்டு வாடா வாடா சத்தியமா நல்ல கதிக்க போக மாட்டேங்கடா. சுத்தக்கே பார் எங்க போகாத டேய் 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 நல்ல கதிக்க போக மாட்டீங்க. வாடா சீக்கிரம். சொல்லி கொடுத்த குருக்கு துரோகம் பண்ணவன் சத்தியமா விலக மாட்டீங்கடா. நீங்க விலகவே மாட்டீங்க. நீங்க பாதி நாள் வாழ்க்கை தாண்டா உங்களுக்கு. உண்மை உண்மை அது. முடியலடா பாய்களா வரடே வரடே வாடா வாடா முடியலடா நிக்க முடியலடா வாடா யாரு கொண்டு வாடா வாடா கை குத்து விட ரக இல்ல விட. மோனில பட்டுச்சுரா ஜாக்கி முனை வந்து பட்டு அவ்வளவுதான். ஐயோ கரண்ட் இறக்கி வச்சுக்கிறாங்க. பையன் இப்பயே நவுறாம்மா. என்ன சொல்கிறாய்? திருமணம் செய்து கொள்கிறாயா? கம்சா நீ குடுக்குற ஒவ்வொரு அடியும் என்னால தாங்க முடியல. அடப்பா நீ தான் வேணும்டா. ஆமா. அப்படியே ஒட்டுடா படுவாங்க. அப்படியே இருக்கா புதுசு. வேணாம்டா என்னால அடி தாங்க முடியல. ஒரு வாட்டி வாங்க சரியாயிடும். கூடிய தங்கைகள் இருவரும் என்னை திருமணம் செய்து கொள்ள விருப்பப்பட்டால் எனக்கு தடையே கிடையாது. போங்கடா. ஆனந்தமே எங்களுக்கு ஆனந்தமே. ஐயா ஒரு அமருங்க சாமி அமருங்க. எங்க இதே இடத்துல அமருங்க. கேளுங்க கதையை. ஆரம்பத்துல சேர் போட்டு உட்கார வச்சு காலில் ஊனா போய் கீழே. ஏய் உட்கார்றா பையா உட்கார்றா. ஐயா லவடி கபால் எல்லாமே உன்னை பார்த்து கத்துங்க. அம்மா மன்சூரா தாண்ட மாட்டோம் சூத்தா படிக்கிற பசங்க பார்த்து கத்துங்க. ராஜாவுக்கு இதே மாதிரி குரு கொடுங்க மரியாதை கொடுங்க. உட்கார்றா லவடி கபால் உட்கார்றா மச்சான் உட்கார் சொல்லு மச்சான். ஐயோ சூத்திர கட்டி பழுக்குது வயசான காலத்துல. முன்னாடி தாலியா இருக்க போற முன்னாடி பனி பெய்யுது முக்காடு போடு. வெத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா வேத்து பிடிச்சிக்கினா வர சீக்கிரம் தங்கல சீக்கிரம் வா. சந்தோஷமா இருக்கிறாங்க. கல்யாண கலை வந்து வச்சது ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போகிறேன். அப்படியா? என்னன்னா மாப்பிள்ளை பார்த்து விட்டேன். எப்படி இருக்கிறாரு? அழகா இருப்பாரா? அழகானவர். எங்கள் இருவருக்கும் ஏற்றது போல இருப்பாரா? வெண்மையாக இருக்கும் வெண்மையாக இருக்கும்.
வெண்மையா இருக்கு. நீங்கள் அந்த மாப்பிளை பார்த்த உடனே ஓட்டி போட்டு கட்டிடுவேன் அப்படியா கட்டிடுவேன். இப்படிப்பட்ட மாப்பிளை எப்படின்னா சீப்பு வச்சாக்கா தலைவரா அப்படியா? இப்படிப்பட்ட மாப்பிளை பார்க்க வேண்டுமா? நீங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமா நம்மளை இருக்கு. விட்டு உடனடியாக பார்க்க வேண்டும். இப்போதே பார்க்கலாம் மாப்பிளை. ஆமாண்ணா, சரிங்கண்ணா. அதெல்லாம் போகட்டும். எந்த நாட்டு இளவரசர்? டேய், நம்ம நாடுதாம்மா இந்த நாட்டுல எங்க இளவரசர் இருக்கிறாரு? இருக்கிறாரு. இருக்கிற ஒரே இளவரசர் என்னுடைய அண்ணன் தான். ஆமா. இந்த வடமதுராபுரியில எத்தனையோ கிளை நாடுகள் இல்லையா? அப்படியா? அவன் 86 தேசங்கள். அப்படி புரியும். சூரசேன நாடு, ஆ. எது வம்சம் அதெல்லாம் இல்லையா? அப்படி தெளிவா சொன்னதானே எனக்கு புரியும். என்ன பாருங்க, உங்களுக்கு வேலை கட்டி வைப்பாங்களா? ஏய், எதையும் விளக்கமா சொன்னாதான் புரியும். அந்த இளவரசர் நம் நாட்டில் தான் இருந்தார். அப்படியா? இப்போதானே அவரை பார்க்க போகிறாய் நீ. ஆஹா. அவரை பார்த்த உடனே ஆ. ஆசையாக இருக்கு உனக்கு. அப்படியே இதே இடத்துல அவரை கட்டி அணைச்சு முத்தம் தருவாய் நீ. போங்கண்ணா, எனக்கு ரொம்ப வெட்கமா ஐயோ, வருது. ஐயோ. என் தங்க வைக்கப்படுறான். மூத்தம் கழட்டிப்பீங்க அப்படியே. ஏய், இப்படி யாருடா அப்படி செய்வாங்க? மாப்பிளை இப்பொழுது பார்க்க வேண்டுமா? ஆமாண்ணா, எங்க இருக்காரு? அண்ணா, ஆமா, ஒரு நாட்டு இளவரசர் சொல்றீங்க, எதற்காக கீழே அமர்ந்துகிட்டு இருக்காரு? அவர் மேல உட்கார முடியலம்மா. அவருக்கு வேலை 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 வருத்தம். ஏண்டா, எத்தனையோ சிம்மாசனம் இருக்கு, அதுல அமர வைக்கலாம்ல. குதிரையில வந்தாரா? அந்த குதிரை லாடா கூத்துல குத்திட்டு இருக்குது. அதனால உட்கார முடியல, கீழே உட்காந்து. அதான மாப்பிள, வாயை தாத்துறாத, தாய் ஆத்துறாத. ரோகிணி, இங்க பாரு, எனக்கு ரொம்ப வெட்கமா வருது. அப்படியா? இதற்கு முன்பதாக எந்த ஒரு ஆண்களையும் நான் நீரெடுத்து பார்த்ததே கிடைக்காது. அப்பெல்லாம் ஆம்பளைங்களே இல்லையாப்பா? ஏய், நம்ம யாரு? இளவரசி எந்த நாட்டுக்கு? வடமதுராபுரி பட்டினம். தெரியுது இல்ல, அரண்மனை விட்டு நான் வெளியே போயிருக்கிறேன்னா, இல்ல போன நீ போ. நாட்டு மக்களை நான் பார்த்திருக்கிறேன்னா. அண்ணா ஆம்பளையா சரியா? யாரு? இந்த நாட்டினுடைய அண்ணனை மட்டும் தான் நான் பார்த்திருக்கிறேன். அண்ணா ஆம்பளையா சரிதா இல்ல? அவரு ஆம்பளை தான்டா. ஆம்பளை பா- அதுல என்ன உனக்கு சந்தேகம்? ஆம்பளை பார்த்ததெல்லாம் சொல்றான். அண்ணா ஆம்பளை தானே சொல்றான். ஏய், இந்த மாதிரி பேசி மழுப்பு கிழப்பி தப்பிக்கலான்னு பார்த்த பாய் உனக்கு வெத்தலை பாக்க போட்டுக்கோ. போட போது பாரு. ஏய், அக்கா ஏய், அதெல்லாம் இருக்கட்டும். ஏய், போய் பார்க்கவா? அப்படியா? நீ போய் பார்த்து அக்கா இல்லக்கா, என்னதான் இருந்தாலும் வயதுல பெரியவங்க நீங்கதான்க்கா. அப்படியா? நீங்க பார்த்து வந்தீங்கக்கா. ஐயோ, ரொம்ப பிடிவாத காரியா இருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குடி. சரிக்கா, அதெல்லாம் போகட்டும். நமக்குள்ள எதற்கு மீன்வாதம்? இருவருமே சென்று பார்ப்போம் அக்கா. அப்படியா? ஆமா. சரி வா பார்க்கலாம். ஓடி. எனக்கு கூச்சமா இருக்கு. நீ சொல்லிட்டு உங்களுக்கு மேல மாப்பிளை பூச்சி பட்டு அவன் சொல்ல எனக்கு ரொம்ப ஆர்வம் இன்னும் அதிகமாகுது. முகத்தை, ஐயோ முகத்தை பாருங்களேன். என்ன? நிக்க மாட்டேங்க சந்தோஷம். அப்படியா? அப்ப ரொம்ப அழகா இருப்பாரு போலடி. நான் ஐயா, உன் முகம் என்ன?